விருந்து வீட்டுல இருந்து சுரேஷும் மதி எல்லாரும் உள்ள வர்றாங்க. ராஜலட்சுமி மதிய பார்த்து, வாங்க மதி மேடம் வாங்க, உங்களுக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். ஊர் உலகத்துக்கு முன்னாடி எங்க குடும்பமானத்தை இப்படி கப்பலேத்த உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அப்படின்னு கேக்குறாங்க. மதி அதுக்கு, அத்தை நான் யாருடைய மானத்தையும் வாங்கல, அங்க நடந்த உண்மையை சொல்ல வரேன் கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி, நீ வாய மூடு மதி, உன்னோட இந்த காலேஜ் லாஜிக் எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. தங்கராஜ் இந்த வீட்டு மூத்த மாப்பிள்ள, இந்த ஊர்ல அவருக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு தெரியுமா? ஆனா நீ எல்லார் முன்னாடியும் அவரை ஒரு குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு அசிங்கப்படுத்தி இருக்க. சுரேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த வீட்டு கௌரவத்தையே உன் காலுக்கு கீழே போட்டு மிதிப்பியான்னு கேக்குறாங்க. மதியோட மாமனார் அதுக்கு, ராஜலட்சுமி கொஞ்சம் பொறுமையா பேசு, அங்க என்னதான் நடந்துச்சுன்னு சுரேஷ் கிட்ட கேட்டுட்டு அப்புறமா பேசு அப்படின்னு சொல்றாரு. ராஜலட்சுமி அதுக்கு, நான் என்னங்க கேக்குறது, என் மாப்பிள்ள போன் பண்ணி கத்துறாரு, இந்த மாதிரி அவரை எப்படி டார்கெட் பண்ணி அசிங்கப்படுத்தினான்னு. சுரேஷ், நீ யூனிஃபார்ம் போடுற போலீஸ் அதிகாரி தானே, உன் கண்ணு முன்னாடி உன் தங்கச்சி புருஷனை இவ கேவலப்படுத்தும் போது கூட நீ என்ன கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? உனக்கு அறிவு இருக்கா இல்ல சுயமரியாதை தான் இருக்கான்னு கேக்குறாங்க. சுரேஷ் அதுக்கு, அம்மா பிளீஸ், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அங்க சூழ்நிலை வேறங்கிறாங்க. எனக்கு எந்த சூழ்நிலையும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. இந்த வீட்டுக்குள்ள கால் வச்ச நாள்ல இருந்தே தன்னை விட அறிவாளி யாரும் இல்லன்னு எல்லாரையும் மட்டம் தட்டிட்டு இருக்கா. இந்த ராமமூர்த்தி பெத்த பொண்ணுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? உங்க குடும்ப அந்தஸ்து என்ன, எங்க குடும்ப கௌரவம் என்ன? இந்த வீட்டு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியலைன்னா நீ எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? பேசாம உங்க பெட்டியை தூக்கிட்டு உங்க அப்பா வீட்டுக்கே போ அப்படின்னு ராஜலட்சுமி சொல்றாங்க. உடனே ஒரு குரல் சத்தமா கேக்குது, மதி எங்கேயும் போக மாட்டா அப்படின்னு. எல்லாரும் திரும்பி பார்த்தா அங்க மலர் நிக்கிறாங்க. ராஜலட்சுமி உடனே, மலர் நீயா பேசுன, நீயா வந்து பேசுன, அதுவும் பெரியவங்க முன்னாடி இவ்வளவு சத்தமா பேசுறன்னு கேக்குறாங்க. அதுக்கு மலர், நான் இப்ப பேசலைன்னா இந்த வீட்டு அநியாயத்துக்கு ஒரு முடிவே இல்லாம போயிடும் அத்தை. இப்பதான் வந்த இடத்துல தப்பு செய்யாத மதி மேல நீங்க பழிய தூக்கி போடுறது என் காதால கேட்டேன். ராஜலட்சுமி உடனே, அவ தப்பு செய்யலையா, அவ மாப்பிள்ளைய எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி இருக்கா. மலர் உடனே, மதி அவரை அசிங்கப்படுத்தல அத்தை, உங்க மாப்பிள்ளை தங்கராஜு தன் புத்தியை காட்டி தனக்கு அசிங்கத்தை தேடிக்கிட்டார். அந்தஸ்து கௌரவம் அடிக்கடி பேசுறீங்களே, உங்க தங்க மகனோட அசல் கௌரவம் என்ன தெரியுமா? ஒரு காலேஜ் போற சின்ன பொண்ணுன்னு கூட பாக்காம அறிவுமதியோட போனை வலுக்கட்டாயமா பிடுங்கி, யாரோட நீ பேசுற, இவன் உன் பாய் ஃப்ரெண்டா, அவனோட ஓடி போக போறியான்னு ஒரு பெண்ணோட நடத்திய கேவலமா அசிங்கமா பேசினாரு. அதுதான் உங்க மாப்பிள்ளையோட கௌரவம் ஆத்தன்னு கேக்குறாங்க. ராஜலட்சுமி அதுக்கு, என்ன உளர்ற, என் மாப்பிள்ளை ஏதோ கோபத்துல அக்கறையில் போனை வாங்கி பாத்துருப்பாருங்கிறாங்க. மலர் அதுக்கு, அக்கறையா அத்தை, கோபத்துல ஒரு பெண்ணை ஓடி போறவள் பேசுறதுக்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? நான் சொல்றது பொய்யான்னு உங்க செல்ல மகன்கிட்டயே கேளுங்க. சுரேஷ், உங்க அம்மா கண்ணை பார்த்து உண்மையை சொல்லுங்க, தங்கராஜனா அந்த பொண்ணோட போனை பிடிங்கி வீம்புக்கு சண்டை இழுத்தது நிஜம் தானே? அதே உங்க காதால நீங்க கேட்டீங்க தானே? சொல்லுங்க, உங்க மாமா செஞ்சது அந்த அசிங்கமான காரியத்தை மறைக்க உங்க பொண்டாட்டி இங்க பழி சுமந்து நிக்கும் போது ஏன் நீங்க வாய் மூடி மௌனமா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. சுரேஷ் முதல்ல பேசாம தலையத்தை கவுத்து நிக்கிறாங்க. உடனே மதியோட மாமனார் இருந்துருச்சு. சுரேஷ், மலர் சொல்றது நிஜம்தானா? தங்கராஜ் மாப்பிள்ள நிஜமாவே அந்த பொண்ணை அப்படி கேவலமா பேசினாரான்னு கேக்குறாங்க. சுரேஷ் அதுக்கு, ஆமாங்கப்பா, மாமா அந்த பொண்ணை போனை பிடிங்கி தப்பா பேசினது உண்மைதான். மலர் உடனே, கேட்டீங்களா அத்தை, ஒரு பெண்ணோட போனை பிடிங்கி அவளோட கேரக்டரை அசிங்கப்படுத்திருக்காரு உங்க மாப்பிள்ள. மதிய அன்னைக்கு விருந்து வீட்டுல அவரை கேவலப்படுத்தல, கையை நீட்டி சண்டைக்கு வந்தவருக்கே புத்தி புகட்டி ஒட்டுமொத்த பேருக்கு முன்னாடி உங்க குடும்பமானத்தை காப்பாத்திருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு அவங்க வளர்ப்பு பத்தி தப்பா பேசுறீங்களான்னு கேக்குறாங்க. ராஜலட்சுமி உடனே, எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சும்மா நிக்கிறாங்க. மலர் உடனே மதியோட கைய புடிச்சுக்கிட்டு, இனிமே இந்த வீட்டுல மதி தனியா ஆள் கிடையாது, அடுத்தவங்க வீட்டு பொண்ண அசிங்கமா பேசுற ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தங்கச்சி மதி மேல யாராவது கையை நீட்டினாலோ சத்தம் போட்டு பேசினாலோ அவங்க முதல்ல இந்த மலரை தாண்டித்தான் போகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு மலர் சொல்றாங்க. ராகவன் அதுக்கு, வாத்தியா ராஜலட்சுமி நீ செஞ்ச வேலைய பெத்த பொண்ணு மாதிரி இருக்கிறவங்க மேல தப்பில்லைன்னு தெரிஞ்சும் ஒரு தப்பான மனுஷனை ரிப்போர்ட் பண்ணி பேசியிருக்கு, உன்னை நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்குன்னு சொல்றாரு. மதி உடனே, வா மதி போலாம், இவங்க இங்கேயே உட்காந்து அவங்க மாப்பிள்ளையோட உயர்ந்த புத்தியை பத்தி யோசிச்சு பாக்கட்டும்.